என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு தருவதாக வன்னியர் சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் தெரிவித்துள்ளார். சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் தமிழ்நாடு வன்னியர் சங்கங்களின் கூட்டமைப்பு தமிழர் நலன் மாநில மாநாடு மாநில பொதுச் செயலாளர் ஜெய்ஹரி தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன், திரைப்பட இயக்குநர் மோகன்ஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன், என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு தருவதாக வன்னியர் சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் செங்கோட்டையன் பாஜக தலைவர்களை பார்ப்பதற்கு காத்திருந்தார் என்பதை மறந்துவிட்டு இப்போது இதெல்லாம் ஒரு கட்சியா என்று கேட்பதாக விமர்சனம் செய்தார் என்றார். வன்னியர் சமூக மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை அளித்து வன்னியர் சமூக மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் சிறப்பாக செயல்படுகிற கட்சிகளை கொண்டிருக்கிற கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கின்ற காரணத்தினாலும் தங்களுடைய ஆதரவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்த தேர்தலில் அளித்திருப்பதாக தெரிவித்து இந்த மாநாட்டில் முடிவு எடுத்திருக்கிறார்கள். என்னுடைய முன்னிலையிலேயே அதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியும் இந்த சங்கத்தினுடைய ஆதரவை நல்ல ஒரு வாழ்த்துக்களோடு வரவேற்றுக் கொள்கிறோம். கூட்டணி குறித்த விஷயங்களை எல்லாம் எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களோ டெல்லியிலிருந்து வரப்பட்டிருக்கிற மேலிட பொறுப்பாளர்களோ தான் பேச வேண்டும். கூட்டணி குறித்து, அதாவது எந்த கட்சி வரும் எந்த கட்சி வராது என்கிற விஷயங்களை எல்லாம் இப்பொழுதைக்கு என்னால் சொல்ல முடியாது. அதை உரியவர்கள் உங்களிடம் அறிவிப்பார்கள். இன்னும் கூட பல கட்சிகள் வரும் என்று தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெறுவதற்கு போதுமானது, அது உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ இருக்கிற இந்த கூட்டணி இன்றைக்கு தேர்தல் வைத்தால் கூட தமிழகத்தில் 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறும் என்பதில் தமிழகத்தில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. செங்கோட்டையன் அவர்கள் இதே பாரதிய ஜனதா கட்சியுடைய பல்வேறு தலைவர்களை பார்ப்பதற்கு காத்து கிடந்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இது ஒரு கட்சியானா, நீங்கள் இருக்கிறது ஒரு கட்சியா சார்? இந்த கட்சியா ஜெயிச்சிச்சா தேர்தலில்? எத்தனை % ஓட்டு வச்சிருக்கு? இதே பாஜக தலைவர்களை பார்ப்பதற்கு நீங்கள் எவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தீங்க? இதே இன்னைக்கு நீங்கள் பாஜக தலைவர்களை பார்க்கணும்னா உடனே வந்துடுவார். அதனால் அதெல்லாம் போகிற போக்கில் சொல்கிற ஸ்டேட்மெண்ட். என்ன மாதிரி நின்றுலாம் பேசல அவர். இப்போ கேட்குறாங்க, அப்படியே போகிற போக்கில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாரு. அது டிவியில் போடுவாங்கன்னு தெரியாமல் சொல்லிட்டார் போல இருக்கு. அதனால் அந்த கருத்துக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கட்சியினுடைய தலைவர்களை பார்ப்பதற்கு தான் நீங்கள் காத்து கடந்தீர்கள் என்பதை செங்கோட்டையன் அவர்கள் மறந்துவிடக்கூடாது.